வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் போல் ஊற விடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அதை சேவ் பண்ணி வைங்க. பொங்கல் பானையில் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியையும் சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் பால், பால் நல்லா பொங்கி வந்ததும் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியையும் அதில் சேர்த்துக்கோங்க. அரிசியை அரை மணி நேரம் நல்லா வேக விடுங்க. நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்பதான் பொங்கல் நல்லா அடிபிடிக்காம வரும். இப்போ நம்ம சேர்த்த அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இப்போ அதில் 2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் உடைச்சு வச்சிருந்த முந்திரியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நெய்யிலேயே கொஞ்சம் உலர்ந்த திராட்சையையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நெய்யிலேயே வெட்டி வச்சிருந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சிருந்த தேங்காயை அப்படியே நெய்யோட அந்த பொங்கல்ல சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சிருந்த முந்திரி மற்றும் திராட்சையையும் அதுல சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பொடிச்ச ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான சக்கரை பொங்கல் தயாராயிருச்சு. இந்த சக்கரை பொங்கல் போலவே உங்கள் பொங்கல் பண்டிகையும் இனிமையாக அமைய ஹேமாஸ் கிச்சன் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.